நான் 10வது முடிச்சுட்டு இந்த டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு, அப்போல்லாம் கம்பல்சரி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் டிஃபால்ட்டாக போனோம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ முடிச்சுட்டு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு நாங்கள் அடிக்க அமுச்சு விட்டாங்க. போய் அங்கே வந்து அங்கே இது இருக்குது, இந்த ஸ்பீடு அப்படிலாம் சொல்லுவாங்க, லோயரு ஹையருன்னெலாம் சொல்லுவாங்க. டைப்ரைட்டிங் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் வேறு சொன்னால் இப்போ பூமர் அங்கிளுங்கிறான். இவரில் அந்த காலத்தை பேசுகிறார், 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பூமர் அங்கிள்றான்றான். அப்போ இருந்துச்சு ஒரு 30 வருஷம். இப்போ இருக்கா டைப்ரைட்டிங்லாம்? இருக்குது. லோயரு ஹையரு ஹை ஸ்பீடுன்னெலாம் சொல்லுவாங்க. அப்போ நான் லோயருக்கு போய் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து 10 நிமிஷத்துக்கு 300 வார்த்தை அடிக்கணும். நம்ம பார்த்து அடிக்கிறாள். என் பக்கத்தில் ஒருத்தர் பார்க்காம அடிப்பார், 8 நிமிஷத்தில் அடிச்சிருவார். அடுத்த 2 நிமிஷம் அவருக்கு என்னை கிண்டல் பண்ணுறது தான் வேலை. இப்படியே அடிச்சுட்டே இருப்பார். முடிச்சுட்டு இன்னும் அடிக்கலையா நீ, பார்க்காத, அப்படி அடி இப்படி அடி. சரி, அவர் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு, நானும் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். சரி பரவாயில்ல, மனுஷன் டேலண்ட் உள்ளவர், கிண்டல் நம்மகிட்ட டேலண்ட் இல்லை, கிண்டல் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு விட்டேன். எக்ஸாம் வந்துச்சு. எக்ஸாம் ஹாலில் இவரை காணோம். என்னான்னு கேட்டேன். மறுநாள் எக்ஸாம் முடிச்சுட்டு போய் கேட்டேன், என்ன உங்களை காணுமேன்னு. பார்த்தா கையில் நகை சுற்றி எலுமிச்சம்பழம் போட்டிருக்காரு. வேலை முடிஞ்சு. எவ்வளோ ஸ்பீடாக அடித்தா இன்னும் பிரயோஜனம்? கையில் என்ன இருக்குது? கர்த்தர் எங்கே கை வைக்கணும்னு நல்லா தெரியும். அவர் சும்மா கிட்னிலலாம் கை வைக்க மாட்டார், நகை சுற்றியில் கை வச்சாருன்னா வேலை முடிஞ்சு. அவ்வளோதான். சில ஆட்களுக்கெல்லாம் எங்கே பிடுங்கணும், அந்த காற்றை அப்படி ஓப்பன் பண்ணி விடணும்னு கர்த்தருக்கு தெரியும். அழகாக பிடிங்கி விட்டுருவார். கிருபையினால் நிலை நிற்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. பெருமையாக பேசினவன், என் காலத்தில் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், பெருமையாக பேசி நான் தான் கடைசி வரைக்கும் பதவியில் இருப்பேன், என்ன தவிர வேற யாரும் இல்லைன்னு சொன்ன ஆளெல்லாம் ஷார்ட்டில் செத்து போய் மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. தாழ்மையாக இருந்தவனை கர்த்தர் 90 வயசு வரைக்கும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். சில ஆட்களாக ரொம்ப பெருமையாக பேசி நான் என்னுடைய என்னது அப்படின்னாங்க, சொல்லி முடிச்சு. அவ்வளோதான். தயவு செய்து உங்ககிட்ட இருக்கிற அத்தனையும் கர்த்தர் கொடுத்தது, கர்த்தருடைய ஈவு. உங்களை விட டேலண்டான எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வேலை நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால் கர்த்தர் கொண்டு வந்து மேலே உட்கார வச்சிருக்கிறார். சும்மா கீழே இருக்கிறவனை போட்டு என்ன பண்ணக்கூடாது, அப்படியே நசுக்கக்கூடாது. கூடுமான வரைக்கும் எல்லோரிடத்திலும் அன்பாகவே இருங்கள், தாழ்மையாக இருங்க. தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே போவார், இன்னும் உயர்த்திக்கிட்டே போவார். அல்லேலூயா.